இருக்கிறது எவ்ளோ கஷ்டம் தெரியுமா? அதுவும் காட்டுக்குள்ள. அங்க பறவைங்க கூட ஜோடியா தான் பறப்பாங்க. விலங்குகளையோ சொல்லவே வேணாம். மான்கள் கூட்டமா தான் துள்ளித் திரிவாங்க. யானைகளோ தண்ணி குடிக்க கூட கூட்டமா தான் போவாங்க. ஆனா இப்படியாப்பட்ட காட்டுக்கு நடுவுல ஒரு பொண்ணு கோட்டைக்குள்ள தனியா சோகமா இருந்துட்டு வந்தா. அவள பார்த்தா மொத்த காடுமே பயப்படும். சரி, இந்த சின்ன பொண்ணு யாரு? அவள பார்த்து இவங்கெல்லாம் ஏன் பயப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த கதைய முழுசா பாருங்க. அவ பேரு காளா. காளா கோட்டைய விட்டு வெளியில வந்தா போதும், விலங்குகள்லாம் தெரிச்சோட ஆரம்பிச்சிருவாங்க. அவ குளத்துக்கு தண்ணி எடுக்க வந்தா வாத்துகள்லாம் கடகடன்னு போய் ஒளிஞ்சுக்குவாங்க. டேய், நீ ரொம்ப புடிவாதம் புடிச்சிட்டு இருந்த, உன்னை காளா கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு வாத்து அம்மாக்கள் குழந்தைகளை மிரட்டுவாங்க. மான்களோ, நேத்து ராத்திரி காளா கோட்டைக்கு வெளியில இருந்தா, அப்பா அவ ஒரு சிரிப்பு சிரிச்சா பாரு, இடி மின்னல்லாம் தோத்து போயிரும், அப்படி ஒரு சத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. காளாவ கண்டா காலனே பின்னாடி ஓடிருவான் அப்படின்னு முயல்கள் தங்களுக்குள்ள பேசிக்குவாங்க. இவங்கெல்லாம் பார்த்து பயப்படுற அளவுக்கு காளா என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா இந்த விலங்குகள்கிட்ட பதில் இருக்காது. ஏன்னா காளாவை பத்தின கதை மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும். காளாவோட அம்மா பயங்கரமான கோவக்கார ராட்சசி. அவங்க அம்மா ஒரு முனிவரோட சாபத்தினால தன்னோட சக்தியெல்லாம் இழந்துட்டு நாட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க அம்மாவே எவ்வளவு பயங்கரம்னா குட்டி ராட்சசி இன்னும் எவ்வளவு பயங்கரமா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விலங்குகள் எல்லாமே பயப்பட ஆரம்பிச்சாங்க. இதனாலேயே அவங்க அம்மாவும் இல்ல, விலங்குகளும் தன்னோட பேசுறது இல்லைங்கிறதுனால அவளோட வாழ்க்கையே தனிமையில தான் ஓடிட்டு இருந்தது. அவ வளர வளர காடு மாறுச்சு. ஆனா அவங்களோட மனநிலை வளரவே இல்ல. அன்னைக்கு காளாவோட பிறந்த நாள். இவ்வளோ பெரிய கோட்டைக்குள்ள யாருமே இல்ல துணைக்கு. என்னதான் வாழ்க்கை இது? இப்படியே இருந்தேன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சோம் போலயே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தா. ஆனா வேற வழி இல்ல. குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே உட்காந்து புலம்பிக்கிட்டு இருந்தேன்னா கடைசியில குளிர்ல தான் சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விறகு வெட்டுறதுக்காக காட்டுக்குள்ள போனா. அப்போ ஏதோ ஒரு இடத்துல இனிமையான சத்தம். மழையே மழையே வந்தாயே, மண்ணை குளிர செய்தாயே அப்படின்னு. யார் இது இவ்வளவு இனிமையா பாடுறாங்க அப்படின்னு காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருந்தது. அந்த நேரத்துல திடீர்னு ஒரு அலறல் சத்தம். என்னன்னு பார்த்தா பாடிக்கிட்டே இருந்த கஜா வழுக்கி பள்ளத்துக்குள்ள விழுந்துட்டான். யாராச்சும் காப்பாத்துங்க, நான் பள்ளத்துல விழுந்துட்டேன், என் கால்ல அடிபட்டுருச்சு அப்படின்னு கத்துது. நம்ம காலாவும் பரிதாபப்பட்டு அந்த யானைக்குட்டிய தன்னோட சக்தியால பள்ளத்துல இருந்து எடுத்துட்டு வந்துட்டா. யானையோ கண்ணை மூடிட்டு சொல்லுது, என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு கண்ணை திறந்து பார்த்தா எதிரில நிக்கிறது காளா. எனக்கு நன்றி எல்லாம் வேணாம், இன்னைக்கு என் பிறந்த நாள், என் கூட வந்து கொஞ்ச நேரம் சாப்பிட்டு ஜாலியா விளையாடுறியா அப்படின்னு காளா கேட்டதுதான். இல்ல, பரவாயில்ல, அம்மா தேடுவாங்க, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கஜா குடுக்குடுன்னு வீட்டுக்கு ஓடிருச்சு. எதிர்பார்த்ததுதான், ஆனாலும் கஷ்டமா இருக்கே அப்படின்ட்டு திரும்பவும் காலா விறகு வெட்டுறதுக்காக காட்டுக்குள்ள போறா. இந்த சமயம் காத்து நல்லா சில்லுன்னு அடிக்குது. ஓ, இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தோம்னா மழை ஆரம்பிச்சிடும் போலயே, சீக்கிரமா விறகு வெட்டிட்டு கிளம்பணும் அப்படின்னு காலா யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரம் தூரத்துல அழகான ஒரு மயில் இருந்தது. மழை பெஞ்ச மயிலுக்கு கொண்டாட்டம் தானே, அதனால ரெக்கைய விரிச்சிட்டு அற்புதமா ஆட ஆரம்பிச்சிருச்சு. ச்சே, என்னமா ஆடுறான்ப்பா அந்த மயிலு அப்படின்னு காலா வேடிக்கை பாக்குறா. அந்த நேரத்துல மயிலு கீழே பார்க்காம வேடன் ஒருத்த விரிச்சு வச்சிருந்த வலை மேல காலை வச்சிருச்சு. ஐயோ ஐயோ, இதை வலிக்குதே, யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு திரும்பவும் மயிலும் காப்பாத்துறதுக்காக கத்துது. காளா கோடாரியோட வந்ததை பார்த்தனையும் பயமாயிருச்சு அந்த மயிலுக்கு. என்ன எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு அது கத்துது. உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வளைய தன்னோட கோடாரியால கிழிச்சு மயில காப்பாத்திட்ட காளா. என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு மயில் பயத்திலேயே சொல்லுச்சு. மயிலே மயிலே, இன்னைக்கு என் பிறந்த நாள், யாருமே வீட்ல இல்ல, வீட்ல சாப்பாடு கூட செஞ்சு வச்சிருக்கேன்,
நீ வந்து என் கூட கொஞ்ச நேரம் இருக்கியா அப்படின்னு காளா கேக்குறா. மயிலோ எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டபடபன்னு பறந்து போயிடுச்சு. பாவம் காளாவுக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. என்னை ஏன் எல்லாரும் இப்படி ஒதுக்குறாங்க? என்ன நண்பனா ஏத்துக்கறக்கு ஒருத்தருக்கு கூட மனசு வரல அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டா. மழையும் சேர்ந்து பொத்துக்கிட்டு கொட்ட ஆரம்பிச்சது. இதுக்கு மேல இங்க நின்னு அழுதுட்டு இருக்கிறதுலயும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு காளா திரும்பி தன்னோட கோட்டைக்கு வர்றா. சோகமா வந்துட்டு இருந்த அவ கோட்டைய பாக்குறப்ப முதல்ல கவனிக்கல. அப்புறமா பார்த்தா கோட்டை இருட்டா இருக்கிற நேரத்துலயும் விளக்கு வெளிச்சத்துல ஜொலிச்சுது. மேல புகை போக்கியில இருந்து புகையெல்லாம் வருது. என்னடா அது? வீட்ல யாருமே இல்லையே, இதுல எப்படி சாத்தியம் அப்படின்ட்டு உள்ள வந்து பார்த்தா ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா அந்த யானைக்குட்டி தன்னோட அப்பா அம்மாவோட வந்திருந்தது. நம்ம மயிலோ தன்னோட மனைவியோட வந்திருந்தது. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு எல்லாரும் கோரஸா சொல்றாங்க. நம்மளோட காளாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். எனக்காக இத்தனை பேர் வந்திருக்கீங்களா? எனக்கு நிஜமா மனசே நம்பிடுச்சு தெரியுமா? இது வரைக்கும் என் வீட்ல இத்தனை பேத்த நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு காளாவுக்கு அழுகையோட இருந்த ஒரு சந்தோஷம். அப்பதான் யானைக்குட்டிக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்பதான் மயில் அண்ணனும் சொன்னாங்க நீங்க அவரையும் காப்பாத்துனீங்கன்னு. என்னையும் காப்பாத்திருக்கீங்க. அப்புறம் ஏன் இந்த காட்டுல எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுறாங்க? காலனே உங்களை பார்த்து பயந்தோடுவாங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னு கேக்குது. எனக்கு காளான்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே காளான்களை சேகரிச்சிட்டு இருப்பேன். அப்ப பார்த்த விலங்குகள்லாம் காளான் காளான்னு கூப்பிடுவாங்க. ராட்சசி பொண்ணுங்கிறதுனால அது காலப்போக்குல காளான் ஆயிடுச்சு. கடைசியில என்ன காளானோட முடிச்சு போட்டாங்க அப்படின்னு சொல்லவும் எல்லா விலங்குகளுக்கும் ஒரே சிரிப்பு. இந்த பிறந்த நாள் தான் காளாவுக்கு தன்னோட வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாளா இருந்தது. யானையும் சரி மயிலும் சரி காட்டுக்குள்ள போய் அந்த விஷயத்த மீதி விலங்குகள்கிட்ட சொன்னாங்க. காளாவும் இப்ப தனியா இருக்கிறதே கிடையாது. ஏன்னா விலங்குகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்ல சும்மா இருக்கிறோம் என்ன பண்றதுன்னு தெரியலனா கூட போதும் நம்ம காளாவோட கோட்டைக்கு தான் போயிருவாங்க. இந்த மாதிரி அழகான சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நம்ம சேனல் காஃபார் கதைய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.